பார்த்து 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 அடிச்சிட்டு போகுது. எதுக்கால வரலாமா? வரக்கூடாது இல்ல. 3 குழந்தைகளை வச்சுட்டு எதுக்கால வர்றீங்க? கொஞ்சமாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? நாளைக்கு இருக்குல்ல, 3 குழந்தைகளை காப்பாற்றணும்ல. வேற யாரும் இருக்காங்களா உங்களுக்கு பதிலா? இருக்காங்களா? வேற யாராவது பாத்துக்குவாங்களா? பார்க்க முடியாதுல்ல. 3 பேர்த்த காப்பாற்றணும். மனசுல எப்பவுமே வச்சுக்கோங்க. ஆமா, தலைக்கவசம் தலையில மாட்டுங்க. எந்த விதமான காப்பீடும் கிடைக்காது. அது அம்மா பாருங்க, எனக்கு என்னன்னு வர்றாங்க ஒரு வழி பாதை. இந்த மாதிரி வரப்ப எதுக்கால யாராவது வந்து அடிச்சா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ரங்கே கவுண்டர் வீதி வந்து ஒரு வழி பாதை. நேரம் மட்டும்தான் போகணும். எதுக்கால வரவே கூடாது. ஒரு நொடிதான் எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். இப்பதான் போனாங்கன்னு சொல்லுவாங்க. 90% விபத்துக்கு காரணம் அலட்சியம், அறியாமை, அவசரம். ஐயா, நீங்களே எவ்வளவு வயசானவங்க, இதுல வரலாமா? ஒருத்தர் விழுந்துட்டாருங்க, அதுக்காக நிக்கிறோம். நீங்களே பெரியவங்க, 10 பேருக்கு சொல்லிக் கொடுங்க எதுக்கால போகாதீங்கன்ட்டு. இங்க போறதுக்கு நிக்கிறீங்களா? நோயிட்டு போட்டுருக்குது, தெரியலையா உங்களுக்கு? தம்பி, இதுலயும் ஒரு வழி பாதை, இதுலயும் ஒரு வழி பாதையா? நல்ல பழக்கத்தை பழகுங்க, குடும்பம் நல்லா இருக்கும் தம்பி. அவர் ஒரு வழி பாதையில வர்றாரு, போன்ல வேற பேசிட்டு போறாரு. இப்படி பேசிட்டு போன அடிக்காம என்ன செய்வாங்க? சும்மா போனாலே அடிச்சிருவாங்க. இதுல ஒரு வழி பாதை, போன்ல பேசுறது, ஹெல்மெட்ல கிளிப் இல்ல, எதுவுமே இல்ல. போறா தப்பு நம்ம பண்ணிட வேண்டியது. அப்புறம் எல்லாம் சரியா நடக்கணும்னு சொல்ல வேண்டியது. எப்பவுமே போய் பழங்க. அப்படி தம்பி, இது ஒரு வழி பாதைன்னு தெரியாது அவங்களுக்கு. இதுல வேற நோயிட்டு வேற போறதுக்கு தயாராயிட்டு இருக்கு. அதுதான் எல்லாமே ஒரு வழி பாதை தான். போய் சுற்றி வாங்க, அடிச்சிடாதீங்க. அவங்க நிறுத்துருவாங்க. இப்படி தவறா போறதுனால சரியா போறவங்களுக்கு பாதிக்குது.